வெள்ளிவாக்கம் பாலியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடந்த ஒரு பதிவு தாங்க இது. இந்த வெள்ளிவாக்கத்தில் இருக்க பாலாம்பிகை பாலியம்மன்னு சொல்லுவாங்க. இந்த பாலியம்மனை வெள்ளிவாக்கத்தில் வணங்காதவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனுங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்து இன்றைக்கி நல்லா பெருசாக ஓரளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இல்லைனாலும் ரொம்ப அழகாக கோவில் இன்றைக்கி கட்டி கும்பாபிஷேகமும் போன வருஷத்தில் நடந்துச்சு. ரொம்ப வருஷம் நடக்கக்கூடிய ஒரு தீமிதி திருவிழா 6 வருஷமாக நடக்கலை. இந்த கொரோனா அந்த தள்ளி போகும் 3 வருஷம் 4 வருஷம் தள்ளி போகுன்ற மாதிரி 6 வருஷங்களுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு தீமிதி திருவிழா தாங்க இது. இந்த அம்மன் வீதி உலா வருவாங்க. அப்போது பார்க்குறதுக்கு 2 கண்கள் பத்தாதுங்க. அந்த வீதி உலா வரும்போது ரொம்ப அற்புதமான அந்த பாடலை போட்டு அந்த மேலே சத்தமும் அந்த அம்மனை அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கொடுங்க. அந்த வீதி உலா வரும்போது அந்த அம்மனை நம்ம நினச்சி என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அப்போவே காட்டி கொடுத்துருவாங்க. கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுறவங்களுக்கு மாலை விழும். போட்டு அந்த தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அவங்கள குமர மக்கள்னு சொல்லுவாங்க. அந்த குமர மக்கள் அவங்களுக்கு எலுமிச்சப்பழம் கையில் கொடுக்கறதும் குங்குமம் கொடுத்துட்டு போகிறதும் ஆசீர்வதிக்கிறதுமா அம்மன் அதிசயங்கள்லாம் நிறைய நடக்கும். எங்கெங்கேயோ தூக்கி போடுவாங்க பூக்கள் எல்லாம். அது நம்ம மேலெல்லாம் விழும். நம்ம ஏதாவது நினச்சிக்கிட்டு அம்மனை நினைக்கும் போது நம்ம மேலே விழும். அதே மாதிரி நம்ம வேண்டிக்கிறது உடனே நடந்துருங்க. அந்த அடுத்த வருஷம் திருவிழா வர்றதுக்குள்ளேயே நடந்து நம்ம மனசார அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதத்தில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை அந்த அம்மனுக்கு நம்ம செய்யவும் வச்சுருவாங்க. அந்த பாலாம்பிகை பாலியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இந்த வெள்ளிவாக்கத்தில் இருக்காங்க இவங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. யாருக்கெல்லாம் இந்த கோவில் தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தியே துணை.